தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989454 449222 மற்றும் 9443121021. சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092540007. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? வணக்கண்ணே. தம்பி மகாபிரபு, வணக்கம் வணக்கம். பராக்கிரம தின நல்வாழ்த்துக்கள். புரியல. பராக்கிரம தினம்ப்பா இன்னைக்கு. அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருக்காருல்ல, ஆமா ஆமா, அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு. சரி, நம்முடைய இந்திய சுதந்திரத்துக்கு அதான் அவருடைய பிறந்த நாள் தான் பராக்கிரம தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. அப்படியா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. எனக்கே தெரியாதுண்ணே. எனக்கே தெரியலனா அப்ப பாத்துக்கோது. அதான் சொல்றேன். அதனால எல்லாருக்கும் அந்த தினத்துடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நம்மளுடைய இந்திய சுதந்திரத்துக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். படை கட்டினாரு. ஆமா, அவருடைய 127வது பிறந்த தினம். 127. ஆமா, அவருடைய தியாகத்துக்கு நம்ம மிகப்பெரிய வணக்கத்தை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறோம். மக்களும் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கமெண்ட்ல அவங்க சொல்லுவாங்க. நேத்து என்ன அண்ணன் வீட்டு முன்னாடி நீலாங்கரையில சிக்கன் பிரியாணிலாம் நல்லா சாப்பிட்டீங்களா? நாங்க அங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. போராட்டம் நடத்தினாங்க, கைதானாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகமான செயலுங்க. இது ஒரு தலைவருடைய வீட்டை போய் முற்றுகிறதுல அநாகரிகமான செயல். அது மட்டும் இல்லாம RSS உடைய போட்டு செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்கப்பா. சீமான் அவர்களுடைய போட்டோவை, உருவ பொம்மைய. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நீ அந்த பக்கம் வந்திருப்பீங்களா ஆபீஸுக்கு? எந்த பக்கம்? அதான் இங்கிட்ட இருந்தானே வந்திருப்பீங்க. அங்க முட்டா பயலுடன் இனி இருக்க போவதில்லை, மானங்கட்ட பயலுடன் இனி இருக்க போவதில்லைன்னு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்களே. யார சொல்றாங்க? அது திமுக காரங்க கூட அடிச்சு ஒட்டலாம். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பேர் போட்டுருந்துச்சா? பேர் போல மொட்டையா போட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு 3000 நீ தான் ஒட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான்லாம் ஒட்டலப்பா, எனக்கு அந்த அளவுக்கு திறமெல்லாம் கிடையாது. அது 3000 பேர் நாளைக்கு சேர போறாங்க திமுக, நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க. ஆமா, அதுக்காக இன்னைக்கு போஸ்ட் அடிச்சு விட்டாங்களாமா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சீமான் அவர்களை தான் அப்படி தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏங்க, நான் கூட போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு சீமான் கட்சிக்காரங்க திட்டுறேன் அப்படின்னு ஒட்டலாங்க. அதெல்லாம் ஒரு கான்செப்ட். ஆனா இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதா அதெல்லாம் மொட்டை கடுகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் என் மேல வேணா எழுத வேண்டியதுதான். ஆனா சீமான் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுறாங்கல்ல 3000 பேர்ல. அதுல முன்னாள் வேட்பாளர்கள், அதாவது சட்டமன்ற தொகுதியிலையும் நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இருக்காங்க சொல்லப்படுது. சரி, என்ன இருந்தாலும் சரி. ஆனா சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து பேசினதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அந்த விதத்துல அவர் கொஞ்சம் லைம் லைட்ல தான் இருக்காருன்னு சொல்லணும். வேற ஏதாவது செய்திகள் வச்சிருக்கீங்களா? வேற முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, தமிழர்களுடைய அந்த இரும்பு பயன்பாடு இருக்கு இல்லையா? ஆமா, அது 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நேற்றே ட்விட்டர் பக்கத்துல, அதாவது எக்ஸ் தளத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட போறேன் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சாரு, சொல்லியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்காரு. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பு பயன்பாட்டை வச்சிருந்திருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அதை உருக்குற தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய ஆதாரங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு. அதாவது முதல்வர் அவர்கள் வேற யாரும் கண்டுபிடிக்கல. இதை தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முறையா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அப்ப தமிழர்களுடைய பெருமையே சொல்றதுக்கு எங்களுடைய முதல்வர் தான் முன் வந்திருக்காரு அப்படிங்கிறது இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனை முதல்வர்கள் இருந்திருக்காங்க, யாராவது எடுத்து சொல்லியிருக்காங்களா? எங்க ஸ்டாலின் அவர்கள் தான் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தமிழர்கள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அன்பு விட்டவர் அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. சரி, ரைட். எப்படியோ ஒண்ணு வெளியே வந்திருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சி. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இது திராவிடத்துக்கு கிடைத்த வெற்றி. திராவிடமா? ஆமா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ராணிப்பேட்டையில நெமிலி அப்படின்ற பகுதியில பெட்ரோல் ஊற்றி பாமக இளைஞர் ஒருவர் எரிக்கப்பட்டிருந்தார். ஆமா, அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ரொம்ப சீரியஸா கண்டிஷன்ல இருந்தார். இன்னைக்கு அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. வெளியே அவர் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னா, இது சில கட்சி தலைவர்களுடைய தூண்டுதல் அடிப்படையில தான் நடந்திருக்கு. நாங்க என்ன சொல்றோம் எங்க தொண்டர்களுக்கு, படிங்க, வேலைக்கு போங்க, குடும்பத்தை பாருங்க, முன்னேறுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா சில கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10-15 வழக்குகள் வாங்குங்க, அத்து மீறுங்க, அடங்க மறுங்க அப்படின்றாங்க. ஸோ
அந்த தலைவர்களுடைய தூண்டுதல் அடிப்படையில் தான் இந்த வன்முறையானது நடந்திருக்கு, உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு சொல்றதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னு மக்களுக்கே தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, அடிமைத்தளத்திலிருந்து அடங்கமருங்க, அடிமைத்தளத்திலிருந்து அத்துமீறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது வந்து வேற மாதிரி ஒரு பொருள் தர்ற மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னவோ அதாவது அவர் வந்து அந்த தம்பி தமிழரசன் இருக்கார்ல, அவர் வந்து கஞ்சா விட்டுறதை வந்து புகார் கொடுத்தாரு, அதனால தான் அவர் கொல்லப்பட்டாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. எந்த விஷயமும் நமக்கு வந்து முழுசாக விவரம் தெரியல. காவல்துறையினர் தான் இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அழுத்தமான கருத்தாக இருக்குது. ஏன்னா ஒரு உயிர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, மதிப்பு மிக்கது. ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார். அதே போல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழக காவல்துறை கொஞ்சம் வீரியமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. சரிப்பா, அந்த ட்ரம்ப் வந்தார் அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. ட்ரம்ப் வந்தோடனே முதல்ல என்ன சொன்னார், எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்காது, ஆண் பெண் அப்படிங்கிற இருபாலர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ வந்து அதுக்கு அகைன்ஸ்டா தாய்லாந்தில் வந்து ஒரு சட்டம், அதாவது அகைன்ஸ்டா இல்லை, அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாய்லாந்தில் ஒரு சட்டத்தை வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, தன் பாலின திருமணங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தாய்லாந்தில். அதாவது எல்ஜிபிடிக்யூ திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு தாய்லாந்தில். ஓ சரி சரி. இது வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி மத்தியில் ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அது மாதிரியான கப்புள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, தன்பாலின திருமணம் நடத்துகிறவங்க, அவங்கெல்லாம் தாய்லாந்தை நோக்கி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இப்போ. அதாவது நம்ம அங்கே போய் திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீ ரொம்ப ஜாலியாக இருக்க போலையே. நான்லாம் ஜாலியாக இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து அதுக்கு எதிர்ப்பு கிடையாது, ஆதரவும் கிடையாது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கு. சரி, அது அப்புறம் என்கிட்ட திருப்பூரத்தை அதான் நீங்க ஏதாவது கருத்து சொல்லுவீங்க. கிருத்தும் கிடையாது, வேற கண்ணட்டு போ. சரிப்பா, அந்த ஆளுநர் இருக்கார்ல, வருஷம் தேநீர் விருந்து கொடுக்குறேன்னு கூப்பிட்டு எங்கள் இந்தி கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள பஞ்சாயத்தை கிளப்பி விடுவார். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து தேநீர் விருந்து அறிவிச்சிருக்காரு குடியரசு தினத்துக்கு. ஆமாம், இதை பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து புறக்கணிச்சிட்டாங்க. மதிமுக யாரு, ஐயா வைகோ அவர்கள் புறக்கணிச்சிட்டாரு. அதே மாதிரி வைகோ எப்ப இங்க அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து துரை வைகோ யாரோ ஒருத்தவங்க புறக்கணிச்சிட்டாங்க. மதிமுக புறக்கணிச்சிருச்சு, சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணிச்சிருச்சு. ஆனா நாங்க மட்டும் இன்னும் புறக்கணிக்காம இருக்கோம். போயிட்டு வாங்க, தருவாங்க, பிஸ்கெட் தருவாங்க, சாப்பிட்டுவாங்க. போவோமா போகலையா அப்படிங்கிறது இனிமேதான் வரும். ஒருவேளை நாங்க போனோம்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ராஜதந்திரம் இருக்கும் இருக்கு. ஆமா, ஏன்னா தமிழகத்துக்கு தேவையான நிதிகள்லாம் வாங்கணும்ல, அதனால வெயிட் பண்றோம். ஸோ பார்ப்போம் முதல்வர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஓகே, திருப்பரங்குன்ற மலை இருக்கு இல்லையா, முருகருடைய முதல் படை வீடு. திருப்பரங்குன்ற மலை, அந்த மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சிலர் சொந்தம் கொண்டாடுறாங்க. அங்க போயிட்டு ஆடு கோழிலாம் வெட்ட வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் நிறைய சர்ச்சைகள் சமீப காலமா போயிட்டு இருக்கு இல்லையா. இன்னைக்கு அதை ஒட்டி வந்து அச்ராஜா அவர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர் அச்ராஜா அவர்கள் அந்த மலைக்கு போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு விசிட் பண்ணியிருக்காரு. விசிட் பண்ணிட்டு பத்திரிகையாளர்லாம் சந்திச்சு வந்து பேசியிருக்காரு. இது வந்து சிலர் அபகரிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதற்கு முன்பாக நேத்து வந்து நீங்களே பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் இவர் தேசியம் இருக்காப்புல அவரும் பேசியிருந்தோம். என்னன்னா, அதாவது நவாஸ்கனி எம்பி வந்து அங்கே போனார், போய் வந்து அங்கே விசாரணை நடத்தினாரு. அதாவது இப்போ ஒரு கட்சி தலைவரோ இல்லை ஒரு மத தலைவரோ போனாருன்னா பிரச்சனை இல்லை. இவர் ஒரு எம்பி அங்கேருந்து அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் எடுத்து அவருடைய இதில் போட்டிருக்காரு, இதில் அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு. அதை வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி தான் இருந்தாலும் அது வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு வந்து ராமநாதபுரத்தில் இந்துக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி ஒரு மதத்துக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி இருக்கே, இது வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்தாதா, நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவரை நோக்கி கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நேற்று மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னவோ, அதாவது எம்பி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமோட செயல்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்தாகவும் இருக்கு. ஓகே ரைட், இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது. ஆமா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டினா தான் நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து கம்யூனல் இஷ்யூவா இருக்க கூட வாய்ப்பு சொல்றாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை தலையிட்டு இல்ல அப்படின்னு எதனா ஒன்று பேசி முடிவு வரணும். ஒன்று அந்த பக்கமா இந்த பக்கமா எதனா ஒரு முடிவுக்கு வந்தா தான் ஒரு அரசியல் ஆகாம வந்து முடிவுக்கு வரும் அப்படின்றத நம்மளுடைய பார்வையா இருக்கு. சரி ரைட், வேற என்ன இருக்கா? எப்ப அந்த ஈரோடு கிழக்குன்னு ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுல, அதை பத்தி என்னப்பா யாருமே பேச மாட்டீங்க? ஏன்னா நீங்களும் தானே எல்லா கட்சியும் போட்டியிடுது, 2 முக்கியமான கட்சிகள் போட்டியிடுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சுயேட்சையா போட்டிடுறாங்க. அந்த தேர்தல் நடக்கிற மாதிரி ஒரு அடையாளமே தெரியலையே.
நேத்து கூட தேர்தல் அதிகாரியா மாத்திருக்காங்க. அதாவது மணிஷன் ஒருத்தர் இருந்திருக்காரு, சரி. அவருக்கு பதில் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் வந்து போட்டிருக்காங்க. அதை பத்தியும் வெளியே பெருசா பேசப்படல. இன்னைக்கு வந்து தபால் வாக்குகள் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. தபால் வாக்குகள்லாம் போடுவாங்கல்ல, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களாம் இன்னைக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. 27ஆம் தேதி வரைக்கும் தபால் ஓட்டுகள் நடைபெற இருக்கு. இதை பத்தி யாருமே பேச மாட்டீங்களே, ஏன், என்னாச்சு? பெரிய போட்டி இல்லை, அதனால வந்து அது பேசு பொருளாக மாறல அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. ஏன்னா எப்படின்னா ஃபேக்சுவலாக பேசணும், ஒரு லாஜிக்கலாக பேசணும். நம்ம அப்படிதான் பேசுவோம். ஆமா, அங்கே பெரிய போட்டி கிடையாது. அங்கே வந்து திமுக வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிக்க போறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. காசே அவங்க கொடுக்கலனாலும் இல்லை வந்து போன தடவை 5000 6000 கொடுத்தாங்க அப்படின்லாம் பேசப்படுச்சு இல்லையா? 10,000 கொடுத்தாங்க, 10,000 வரைக்கும் காசு கொடுத்து அதுக்கு மேலாம் வந்து பொருள் கொடுத்து அப்படிலாம் ஓட்டு வாங்கினாங்கன்னு பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த தடவை வந்து 200 ரூபா கொடுத்தா கூட போதும், ஜெயிச்சிடலாம். அது கூட கொடுக்காம இருந்தா கூட போதும், ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மனநிலை தான் இருக்காங்க போல மக்கள். ஸோ அதனால அது பெரிய பேசு பொருளா வந்து இல்லை. போன தடவை பட்டி ஃபார்முலாலாம் கொண்டு வரப்பட்டுச்சு, இப்போ அதெல்லாம் தேவைப்படலை. ஏன்னா வந்து மோஸ்ட்லி பெரிய கட்சி என்ன கட்சி? திமுக தான். நாம் தமிழர் கட்சி அடுத்தபடியாக நிற்கிறாங்க, அடுத்து ஃபுல்லாக சுயேட்சி. ஸோ அதனால பெரிய பேசு பொருளாக அது ஈடுபட வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவுக்கு எதிரான பெரிய கட்சி இல்லைங்கிறனால இந்த தேர்தல் பேசப்படலைங்கிறீங்க. கண்டிப்பா. அப்ப 2026 பேசப்படாதே, ஏன்னா எங்களுக்கு எதிரான அப்பவுமே இல்லையே. இன்னைக்கு கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கப்பா. யாரு? அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்காருல்ல, SP வேலுமணி அவர்கள். அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, 234 தொகுதிகளுக்கும் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் பண்ண இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? அவங்க கட்சிக்காரங்களே பேசுறது இல்லை. ஸோ நாங்க தான் சீனு, வேற யாருக்குமே என்ன சொல்றது, அதாவது சொல்லுவாங்கல்ல படத்துல டைலாக்லாம், இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு. அதாவது ஈரோடு கிழக்கு வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை நீங்கள் 2026 எலெக்ஷனில் தான் பார்க்க போகிறீங்க. அப்போவுமே நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்போம், அந்த அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விட மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு தனி கூட்டணி அமைக்க போகிறாங்க. பாஜக என்ன தனி கூட்டணியா இல்லை அண்ணாமலை அவர்கள் தனி கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய எதிரிகள் எத்தனை கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய இந்தி கூட்டணி அவங்களெல்லாம் நேருக்கு நேரம் சந்திப்போம், அவங்கள வந்து துவம்சமாக்கிடுவோம். ஓகே ரைட், அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி பெரியார் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க இல்லையா? பெரியாரோடைய அந்த ஈரோட்டு மண்ணில் அவங்க வந்து போன தடவை வாங்கின வாக்கை விட ஒரு 100 வாக்கு அதிகமாக வாங்கிட்டாலே வந்து என்ன சொல்றது இது? அதாவது இந்த சீதாலட்சுமி தானே அந்த வேட்பாளர், அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து இப்படி பேசியிருக்கீங்களே, எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது பெரியாரை பற்றி பேசுகிறது அப்படின்னு. அப்போ வந்து சீதாலட்சுமி அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து பெரியார் கூடயே இருந்தவர், அவருக்கு நெருக்கமாக இருந்தவர், அவர் சொன்ன ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு நபர் தான். எதிரான நபர்னா எதிர்கட்சி தான். ஆனாலுமே அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க, இதான் உண்மை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சீமான் தான் ஆதாரத்தை வெளியிட மாட்டுறாரு, ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் ஆதாரத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் அந்த கட்சிக்காரங்களை வந்து நம்ம ஓரளவுக்கு பாராட்டணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஆதாரம் இருந்தால் தானே வெளியிடுவாங்க. அப்படியா? ஆமாம், இந்த விஷயத்துக்கு வந்து ஆதாரம் இல்லை அப்படின்றதா வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனால் ஏதோ புக்கு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இருந்திருந்தால் அவங்க இங்கே வெளியிட்டு இருப்பாங்க. அது இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க நீதிமன்றத்தில் சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன்றாங்க. சரி ஓகே, அதெல்லாம் வந்து அவங்க நீதிமன்றத்தில் பார்த்துப்பாங்க. நம்ம போயிட்டு வரலாமா? கண்டிப்பாக. சளி பிடிச்சா சனி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏதோ பிடிச்சிட்டு போகுதுப்பா. நீ முதல் அந்த போஸ்டர் அங்கெல்லாம் ஒட்டி இருக்கு பாரு, அதை யாரை பற்றி அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது நிவாரணம் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். இஞ்சி டீ ஒன்று போடுறியா? இஞ்சி டீ வேண்டாம். இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.